நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க, இவன் இப்பயே இப்படி பண்றானே, பின்னால இவனை நம்பி இருக்க முடியுமா? பெரும்பாலான தாய்மார்கள் சொல்ற வார்த்தை, இவனை நம்பி ஏதாவது நாம நிம்மதியா இருக்க முடியுமா? இவன் இப்பயே இந்த விரட்டு விரட்டுறானே. விரட்டுறது முக்கியம் இல்லை. இவன் நிச்சயமா நாம கஷ்டப்படும் போது அவன் காப்பாத்துவான்ற நம்பிக்கைய உருவாக்குறது, அல்லது அந்த காப்பாற்ற வேணுன்ற எண்ணம் பையன்ட்ட இருந்தாலே போறோம், தாய் திருப்தி அடைஞ்சிருவா. தாய் இதை தான் எதிர்பார்க்கிறா. ஆனா இதை சொல்றது கிடையாது, எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி உலகமும் இதுதான் எதிர்பார்க்குது மகன் இருந்து தாய்க்கு. அவன் என்னைக்கு இருந்தாலும் அம்மா விட மாட்டான்பா, அவன் எப்படியாவது பார்த்துக்குவான். நீ ஆள் போட்டு பார்த்துக்கிட்டா கூட பார்த்துக்கிறது தான், பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தாய் மகன்கிட்ட எதிர்பார்க்கிறது, மகன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய உத்தரவாதம், நிச்சயமாக நான் கடமை உணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் இருப்பேன் என்பதை தெரியப்படுத்தணும். இதை தெரியப்படுத்திட்டானா அந்த தாய் நிம்மதியா இருப்பா. அதாவது ஒவ்வொரு உறவு முறையிலுமே வெளியே சொல்லப்படுவது வேறு, வெளியே பார்ப்பது வேறு. அவர்களுக்குள் ஓடும் ஒரு உறவு நீரோட்டம் இருக்கு இல்லையா, அதுல இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு ஒரு சங்கடம், ஒரு சச்சரவு, ஒரு சஞ்சலம்னு வரும்போது தான் சீர்தூக்கி பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தா என்ன, உனக்கு தான் கடைசி வரைக்கும் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறான்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு தான் இந்த உலகம் தாயாருக்கு சொல்லும். அதுல ஏதாவது குறை வச்சிருக்கானா? மற்றதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ், மேற்கொண்டு கிடைக்கும் விஷயங்கள். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா நீங்க மிகவும் அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவங்க. ஆனா அடிப்படையான ஒண்ணு நிச்சயமா இருக்கணும், இது இல்லாம மற்றது எது இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. இதத்தான் தாயின்றவ மகன்கிட்ட எதிர்பார்க்கிறா. இத மகன் புரிஞ்சு வச்சிருக்கணும்.